தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, இன்றைய தெய்வீக திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இளங்காலை பொழுதிலே இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். நேற்று நமது பங்கின் பாதுகாவலி தூய் ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி மகிழ்ந்து இன்று காலை புதுநன்மை அருட்சாதன பெருவிழா திருப்பலியிலே நாம் பங்கேற்க வந்திருக்கிறோம். எனவே இன்றைய திருப்பலியில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் முதல் முறை பெற இருக்கின்ற 10 சிறுவர்களையும் 19 சிறுமிகளையும் ஆண்டவர் தமது ஆவியினுடைய வல்லமையால் ஆவியினுடைய சக்தியால் நிறைவாக இவர்களை ஆசீர்வதிக்க இன்றைய திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது அந்தோணிராஜ் ஜெனிட்டா மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, ஜான் ரோசன் தாமஸ் ஜாய் பிரிசிகா இறை ஞானத்தில் வளர, இறைவன் இதுவரை செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக அருள் தந்தை அந்தோனி டென்சிங் உடல் உள்ள ஆன்மசுகம் பெற, அன்புமணி நிஷா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, அர்சன் பிள்ளைகள் இறை வழியில் நடக்க புதுமை விழா அழைப்பிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க, ஜான் ஜஸ்டின் ஜெனிஃபர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, ஜெனோபியா ஜெர்வின் ஜோஸ் இறைவனுக்கு நன்றியாக, அமல்ராஜ் கலையரசி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, ஜெனிசா நல்ல சுகம் கிடைக்க, ஜெயபால் சுசிலா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, செல்வ செசி சகாய ஜாஸ்மின் சகாய ஸ்வீட்டி செல்வ ஜென்சி உடல் சுகம் பெற, அற்புதராஜ் மங்கள சேசுராணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, ஆண்டோ தினபாலா ஆண்டோ ஜாஸ்பர் மேரி ரிசோனா இறை ஞானத்தில் வளர இன்றைய திருப்பலி ஆனது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த குடும்ப கருத்துக்களோடு நம்முடைய குடும்ப கருத்துக்களை இணைத்து இன்றைய நாளிலே புதுநன்மை அருட்சாதனத்தை பெற இருக்கின்ற புனிதராஜ், பாக்கியராஜ், அந்தோணி சிலுவைராஜ், ஆகாஷ் பிரியன், அந்தோணி ரியாஸ் அஸ்வின்,
எபினேசர் ஆண்டனி, அந்தோனி சார்ல்ஸ், ஜெபராஜ், அந்தோனி வாட்சன் மற்றும் ஆண்டோ ஜாஸ்பர் சிறுவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் சிவாஞ்சலின் ஸ்வீட்டி, லூர்து ஹர்ஷா, பரலோக ஜென்சியா, பரலோக வின்சியா, மரிய மெட்டிலா, மரிய ஜெனிலா, பால் நிகிலா, நிஸ்மிதா சரபோவா, ருபீனா, ரெனிட்டா, வின்னரசி, அமுதா, வினிதா ஜெபரக்சி, ரெஜோ அல்போன்சா, ஜாய் பிரிசிகா மற்றும் மார்கரெட் சோனியா இந்த 29 சிறுவர் சிறுமியரை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருமுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு
தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 18 முதல் 20 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 18 முதல் 20 வரை. சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்து உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் நற்ம தந்தை
மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவேற்றி தந்தார். இரண்டாம் வாசகம். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 திருவாக்கியங்கள் 23 முதல் 32 வரை. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அதனால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவருடைய கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் கூறுகின்றார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். எனவே ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கின்றார். அதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றவராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 அருள் வாக்குகள் 51 தொடங்கி 58 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 அருள் வாக்குகள் 51 தொடங்கி 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவரிடையே எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, திருவிழாவின் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய 10ஆம் திருவிழாவில் நாம் இருக்கிறோம். கடந்த 9 நாட்களாக பல்வேறு கோணங்களிலே நவநாளை சிறப்பித்திருக்கிறோம். திருவிழாவை நேற்று சிறப்பித்திருக்கிறோம். நேற்றைய தினம் நம்முடைய மறை மாவட்டத்துடைய பொருளாளர் தந்தையவர்கள் மிக அருமையாக அன்னை மரியாள் உதவி செய்வதில் எந்த அளவிற்கு முனைப்பாக இருந்தார் என்று காணாவூர் திருமண நிகழ்வை சுட்டிக்காட்டி அன்னை மரியாளுடைய அற்புதமான பண்புகளை விளக்கி சொல்லி நாம் எப்படி உதவி தேவைப்படுவோருக்கு நம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும், அப்படி உதவி செய்யும் பொழுது நம்முடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அன்னை மரியாளுடைய பண்புகளை விளக்கி சொன்னார்கள். அந்த காணாவூர் திருமணத்திற்கும் இன்றும் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திற்கும் அதிகமான தொடர்பு கொண்டது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லிக்கு அருகில் உள்ள ஆக்ராவுக்கு சென்றிருந்தேன். அங்கே என்ன இருக்கு? ஆக்ராவில் என்ன இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. தாஜ்மஹால். தாஜ்மஹால் எதை குறித்து காட்டுகிறது? அன்பின் சின்னம். சரியாக சொல்லுங்கள். அன்பின் சின்னம். ஷாஜகான் தன்னுடைய அன்பு காதலி மும்தாஜ் அவருடைய நினைவாக எழுப்பியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நினைவின் சின்னம். உலக அதிசயங்கள் ஒன்றாக போற்றப்படுகிறது, இன்று போற்றப்படுகிறது. காரணம் அவருடைய அன்பின்
வெளிப்பாட்டை மிக அற்புதமாக கலை வடிவத்திலே தாஜ்மஹாலை எழுப்பியிருக்கிறார். நம்முடைய இயேசு ஆண்டவரும் அப்படித்தான் தன்னுடைய அன்பின் சின்னமாக அப்பத்தை சாதாரணமாக படிக்கப்பட்ட கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பத்தை எடுத்து காட்டி தான் சாவதற்கு முன்பாக தன்னுடைய 12 அன்பு சீட்டுகள் அடைத்து ராவிருந்து அருந்து கொடுத்து மிக அருமையாக அந்த அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சதை என்கிறார், உடல் என்று சொல்கிறார். இதை உண்போர் எந்நாளும் வாழ்வர் என்று சொல்லி மிக அற்புதமாக தன்னுடைய நினைவை வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார். அது ஒவ்வொரு நாளும் திருப்படியில் நாம் நினைத்து பார்த்து மகிழ்கிறோம். தொடக்க உரையிலே மிக அழகாக சொன்னார் அன்னை தெரசா அவருடைய அனுபவத்தை, 5 காயம் வரம்பெற்ற பியோ அவருடைய அனுபவத்தை முன்னுரையிலே அற்புதமாக நம்முடைய பிள்ளைகள் வாசித்தார்கள். இந்த உலகம் சூரியன் இல்லாவிட்டாலும் இயங்குமானால் திருப்படியை திருவிருந்து இல்லை என்று சொன்னார், நற்கரணை இல்லை என்று சொன்னால் இயங்கார். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது ஆண்டுடைய திருவிருந்து. அதில் நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் அனைவரும் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும். இயேசு ஆண்டவர் தன்னுடைய அந்த நினைவு சின்னத்தை தான் பிறக்கும் பொழுதே வெளிப்படுத்துகிறார். எப்படி? தான் பிறக்கும் பொழுதே அந்த அன்பினுடைய சின்னத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி? பிறக்கும் பொழுது மாட்டுத் தொழுவத்தில் என்ற கற்பனை, மாட்டுத் தொழுவத்திலே மிக எளிமையான அந்த திசையிலே பிறக்கிறார். அந்த மாடு உண்ணக்கூடிய அந்த தீவன தொட்டி இன்னைக்கெல்லாம் நம்மகிட்ட இல்லை, மாடுகளே இல்லை. மாடெல்லாம் கசாப் கடை பெட்ஸ், ஹோட்டல் பெட்ஸ், பீஃப் வென்று பெட்ஸ் இல்லையா? எனவே மாடு உண்ணக்கூடிய அந்த தீவன தொட்டி, தண்ணியும் தவிடு போட்டு அந்த புண்ணாக்கெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த தீவன தொட்டியிலே அவர் பிறக்கிறார். அது என்ன அடையாளம்? அன்பின் அடையாளம் சொன்னீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இது பகிர்வின் அடையாளம். தன்னை இந்த உலகம் முழுவதும் உண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த தீவன தொட்டியில் பிறக்கிறார். மாடு எப்படி தீவனத்தை உண்ணுவது போல நாம் இயேசு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உண்ண வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு நினைவு சின்னத்தை, பகிர்வின் அடையாளத்தை கண்டுவிட்டு சென்றிருக்கிறார். பிறக்கும் பொழுதே தன்னுடைய நினைவு சின்னம். அதற்கு உச்சகட்டமாக பார்க்கிறோம், கல்வாரி மலையிலே தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். தன்னுடைய உயிரை கொடுத்து என்னை போல வாழும் என்று சொல்கிறார். சொல்லவில்லை, செய்து காட்டுகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள், என்னை போல வாழ மாட்டாயா என்று சொல்லி அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி தியாகத்தினுடைய அடையாளத்தை. எனவே அன்பின் அடையாளமாக, தியாகத்தின் அடையாளமாக, பகிர்வின் அடையாளமாக இயேசு ஆண்டவர் நமக்கெல்லாம் தன்னுடைய வாழ்வின் மூலமாக விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது உண்மையிலே வியப்புக்குரியது. நம்முடைய அன்பு பிள்ளைகள் 10 சிறுவர்கள் 19 சிறுமிகள் இன்று தங்களையே தயாரித்து ஏற்கனவே திருமுழுக்கு என்ற அருள் சாதனத்தினால் சிறு வயதிலேயே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், ஆன்மீகத்திலே விளப்படுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக புதுநன்மை பெறுவதற்கு முன்பாக நேற்றைய தினம் தங்களையே மிக அருமையாக தயாரித்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் தெரிந்து தெரியாமல் செய்த அனைத்து பாவங்கள் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு என்ற அருட்சாதனத்தை 2வது அருட்சாதனம் பெற்றிருக்கிறார்கள். இந்த நாளிலே 3வது அருட்சாதனத்தை ஆண்டுடைய முதல் திருவிருந்து கொண்டாட்டத்தை கலந்து கொண்டு அவருடைய உடலையும் இரத்தத்தை உண்டு பருக காத்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியபடி இயேசு ஆண்டவர் விட்டு சென்ற 3 மதிப்பீடுகளை, அன்பு, பகிர்வு, தியாகம், இந்த 3 பண்புகளை நம்முடைய பிள்ளைகளும் இந்த சிறு வயதிலிருந்தே பழகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் இந்த அருமையான அருள் சாதனத்தை, நற்குரு என்ற அருள் சாதனத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் திருப்படியில் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் இந்த அருமையான ஒரு நினைவு சின்னத்தை நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். அன்று பார்க்கிறோம், ஆர்க் ஆஃப் த கவர்ன் என்று சொல்லக்கூடிய பெட்டகத்திலே ஆண்டுடைய மன்னாவின் உணவு அங்கு எடுத்துச் செல்வதை பார்க்க, அது ஒரு வேலையாக பார்க்க, நற்கருணை வேலையாக பார்க்க பழைய ஏற்பாட்டிலே. 2வது நற்கருணை பேழை என்று சொன்னால் அது யாரு? அன்னை மரியா.
இயேசு ஆண்டவரை கருவில் தூய ஆவியின் வல்லமையால் கருத்தரித்ததால், இயேசுவை தாங்கி பெற்றெடுத்ததால் அன்னை மரியாளும் இன்று நற்கருணை வேலையாக இருக்கிறார். இரண்டாவது நற்கருணை வேலை. மூன்றாவது நற்கருணை வேலை யாரு? நற்கருணை உட்கொள்ளக்கூடிய இன்று நம்முடைய பிள்ளைகள், இந்த 29 பிள்ளைகளும் இந்த நேற்று வரை சாதாரண சிறுமிகளாக இருந்தார்கள். இன்று அவர்கள் இயேசு ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வந்திருக்கிறார். எனவே இன்று முதல் இவர்களும் மூன்றாவது நற்கருணை பிள்ளையாக மாற காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே கரம் தட்டி வாழ்த்தலாமா? கரம் தட்டி வாழ்த்தலாம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை பிள்ளை என்று சொல்லும் பொழுது அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மனிதர்களாகவே நாம் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். நாமும் நடமாடக்கூடிய போர்ட்டபிள் என்று சொல்லக்கூடிய நடமாடக்கூடிய நற்கருணை பிள்ளையாக இருக்கிறோம். எனவே நாமும் மனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாமும் நம்முடைய திருச்சபை சொல்கிறது, நாம் பாவிகள், அதே வேளையிலே புனிதர்கள் என்று சொல்கிறது. அது இதைத்தான், வேறொன்றுமல்ல. நாம் புனிதர்களாக மாறுகிறோம். ஆண்டவருடைய உடலை எப்பொழுதெல்லாம் தாங்கி செல்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு நாம் தாங்கி செல்கிறோமோ, நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் நேற்று சொன்ன அன்னை மரியாள் எப்படி வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே என்று சொல்லி வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும், பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தந்தை சொன்னார் இல்லையா? அதுபோல இயேசுடைய உடலை தாங்கி செல்லக்கூடிய, பெற்று தாங்கி செல்லக்கூடிய, நடமாடக்கூடிய நம் அனைவரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மனிதர்களாக நாடு வளர வேண்டும். எனவே அன்பு குழந்தைகளே, நீங்கள் இந்த நாள் முதல் மூன்றாவது நற்கருணை பிள்ளையாக மாறுகிறீர்கள். எனவே தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை தயார் செய்ய வேண்டும். நீங்கள் செல்கின்ற பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், நீங்கள் எங்கு சென்றாலும், பணிக்காக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் நீங்கள் நற்கருணையை தாங்கி செல்கிறீர்கள். எனவே நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் பகிர்வை பழகிக் கொள்ள வேண்டும். நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் தியாகத்தின் அடையாளமாக மாற நீங்கள் கருவியாக மாற வேண்டும். எனவே இந்த நாளிலே உங்களை பெற்றெடுத்து அறிவிலும், ஆற்றலிலும், ஞானத்திலும், ஒழுக்கத்திலும், பக்தியிலும் உங்களை பின்னால் வரை வளர்த்தெடுத்த உடைய அன்பு பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் உங்களை இந்த நாளிலே இந்த நிலைக்கு வளர்த்த, கற்றுக் கொடுத்த அன்பு அருள் சகோதரிகள் மற்றும் பல்வேறு வகையிலே உதவியாக இருந்த பெற்றோர்கள், பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான தருணம். எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை, பங்கு தந்தை மற்றும் அருட்சர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த முதல் நற்கருணை திருவிருந்து கொண்டாடக்கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நீங்கள் ஆண்டுடைய அன்பு குழந்தைகளாக, குறிப்பாக நெருங்கிய நண்பர்களாக, பல்வேறு நிலையிலே 1ஆம் வகுப்பிலிருந்து ஒரு சிலர் 5 முடிச்சிருப்பீங்க, 6 முடிச்சிருப்பீங்க, 9 முடிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு நண்பரை பார்த்திருப்பீர்கள். நான் இருந்தாலும் நெருங்கிய நண்பர்கள் என்ற அந்த வரிசையிலே இயேசு ஆண்டவர் முதல் நபராக இருக்கிறார். க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய மேலே இயேசு ஆண்டவர் முதல் நபராக வந்திருக்கிறார். எனவே அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். பெற்றோரிடம் சொல்ல முடியாத காரியங்களை, உடைய வகுப்பு தோழரிடம் சொல்ல முடியாத காரியங்களை, உறவினரிடம் சொல்ல முடியாத காரியங்களை இயேசு ஆண்டவரிடம் தனியாக ஆலயத்தில் அமர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். எனவே ஒரு அருமையான வாய்ப்பை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வாய்ப்பை தொடர்ந்து நீங்கள் கண்ணியமாக காத்துக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். அதற்கு உடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், பெரியவர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நம்புகிறோம். எனவே ஆண்டவரை முதல் முறையாக பெற்று கொண்டு வருகிறக்கூடிய முறையை மீண்டுமாக வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருக்கு நெருங்கிய நபராக இருந்து ஒவ்வொரு நாளும், குறிப்பாக திருப்பணி நடக்கக்கூடிய துணை நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கெடுத்து ஆண்டவரை உட்கொண்டு பருகி நீங்கள் நிலைத்து நிற்க, அன்பின், பகிர்வின், தியாகத்தின் சின்னமாக மாற
உங்களை தொடர்ந்து வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அனைவரும் புதுமை பெறுகின்ற சிறுவர் சிறுமியர் மட்டும் எழுந்து நிற்கவும். அன்பிற்குரிய பெற்றோர்களே, இப்பொழுது புதுநன்மை அருட்சாதனத்தை முதன்முறையாக பெற இருக்கின்ற உங்களது பிள்ளைகள் இப்பொழுது வாக்குறுதியை கொடுக்க இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரின் பெயர் சொல்லுகின்ற பொழுது இதோ வருகிறேன் என்று நீங்கள் பதில் மொழி கூறவும். புனிதராஜ், பாக்யராஜ், அந்தோணி சிலுவைராஜ், ஆகாஷ் பிரியன், அந்தோணி ரியாஸ் அஸ்வின், எபினேசர் ஆண்டனி, அந்தோணி சார்லஸ், ஜெபராஜ், அந்தோணி வாட்சன், ஆண்டோ ஜாஸ்பர், சிவாஞ்சலின் ஸ்வீட்டி, லூர்து அர்ஷா, பரலோக ஜென்சியா, பரலோக வின்சியா, மரிய மிஜிலா, மரிய ஜெனிலா, பால் நிகிலா, நிஸ்மிதா ஷரபோவா, ருபீனா, ரெனிட்டா, விண்ணரசி, அமுதா, வினிதா ஜெபரக்சி, ரெஜோ அல்போன்சா, ஜாய் பிரிசிகா, மார்க்ரெட் சோனியா. இப்பொழுது கேள்விகள் கேட்கப்படும். எனவே இதோ வருகிறேன் என்று பதில்முறை கூறியதைப் போல விரும்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்து பதில் மொழி கூறவும். நற்கருணையில் உயிருள்ள இறைவனாக வாழும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவு கொண்டு வாழ கடவுள் தாமே நற்கருணை என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக உங்களை அழைக்கின்றார். நீங்கள் தூய்மையோடு வாழவும் இச்சமுதாயத்தை தூய்மையின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் அவரே இந்நிலைக்கு உங்களை தேர்ந்து கொள்கிறார். இவ்வழைப்பை உணர்ந்துள்ள இத்தல திருச்சபை இருகரம் நீட்டி உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றது. அன்பு பிள்ளைகளே, அன்று இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இதை கேட்டு பல சீடர்கள் இயேசுவை விட்டு அகன்றனர். அங்கே இருந்தவர்களிடம் இயேசு, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்க, பேதுரு மறுமொழியாக, நாங்கள் யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று கூறி தமது நம்பிக்கையை அறிக்கையை வெளியிட்டார். அவரை பின்பற்றி பாஸ்கா திருவிழிப்பில் நடப்பது போல எரியும் திரிகளுடன் உங்கள் நம்பிக்கையை இப்போது அறிக்கையிடுங்கள். கடவுளின் பிள்ளைக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீமையின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் ஊற்றுமான தன்னலத்தையும் மற்ற மொழி, இன, மத வெறிகளையும் விட்டு விடுகிறீர்களா? வானமும் மையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்த்தெழுதலையும் முடிவில்லா வாழ்வையும் நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? அன்பின் அருள் அடையாளமாகிய நற்கருணையில் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனாய் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இறைமகன் இயேசுவை போல பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறீர்களா? தொண்டை ஏற்பதற்கல்ல
பணிக்கிணங்க சமூகத்தில் உள்ள ஏழை எளியோரின் முன்னேற்றத்திற்காக உழைத்திட விரும்புகிறீர்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எந்நாளும் நிலைத்து நிற்கவும், சோர்வுகள், சோதனைகள், தடைகள் முதலியவற்றை எதிர்த்து நின்று கடவுளின் அன்புக்கு சான்று பகர வாழவும் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். பொழுது காணிக்கை மன்றாட்டு ஒருவராக வந்து மன்றாட்டுக்களை சொல்லணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறியதற்கேற்ப நம்முடைய விண்ணப்பங்களை இப்பொழுது எடுத்து கூறி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். உழைப்பை மூலதனமாக்கி
வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் முடிவிற்கு அவையடைப்பின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து படையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பதிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பதிப்பொருளாக முதல் தம்மை ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே மாணவர்கள் முதன்மை மாணவர்களோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. அன்பார்ந்தவர்களே, திருப்பலியின் ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். நம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருமைப்படுத்துவோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் நம்மிடையே வர இருக்கிறார். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் பெற்றுக்கொள்ள தயாரித்த இந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இவர்கள் அணிந்திருக்கும் இந்த வெண்ணிறை உடை போன்று இவர்களுடைய உள்ளமும் ஆன்மாவும் புனிதம் மிக்கதாக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட முழங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உடைய திரு அவையினை பொறுத்தளவும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பொறுப்பு ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி மற்றும் எல்லா திருநிலைவரோடும் சிறப்பாக இந்த நாளில் ஆண்டுடைய முதல் திருவிருந்தை கொண்டாட்டத்திலே முதன்முறையாக பங்கு பெற இருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து சிறுவ சிறுமிகளையும் நிறைவாக ஆசிர்வதிக்கிறாக. அவருடைய பெற்று வளர்த்தெடுத்த அவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், தயாரித்த அருட்சபதிகள் மற்றும் இந்த கல்வாரி மேலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவர் அன்பின் நிறைவேற செய்கிறார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
இப்பொழுது நம்முடைய சிறுவர் சிறுமியர் ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முதல் முறையாக பெறப்போகிறார்கள். எனவே உங்கள் குழந்தைக்கு பக்கத்தில் பெற்றோர்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வலப்பக்கம் ஒருவரும் இடப்பக்கம் ஒருவருமாக பெற்றோர்கள் உங்கள் குழந்தையோடு வந்து ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் வரிசையாக வந்து பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அருட்தந்தை தாமஸ் பரிபாலன் அவர்கள் ஒருவர் பெயராக வாசிப்பார். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் வந்து ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும். புனிதராஜ் ஃபஸ்ட்டு போங்க. புனிதராஜ் போங்க. புனிதராஜ் ஃபஸ்ட்டு. புனிதராஜ் பேரண்ட்ஸ் வாங்க. ரெண்டாவது பாக்கியராஜ். கொஞ்சம் ஒரு அடி தள்ளி நிற்க. புனிதராஜ் அப்பா அம்மா முன்னாடி வாங்க. அடுத்தபடியாக பாக்கியராஜ் ரெண்டாவது. சிஸ்டர் பேர் வாசிக்கிறது பாருங்க. ஃபஸ்ட்டு புனிதராஜ், ரெண்டாவது பாக்கியராஜ் நிற்கிறாங்க பாருங்க. பாக்கியராஜ் கைதுக்குங்க. பாக்கியராஜ். இரண்டாவது பாக்கியராஜ் வாங்க. மூன்றாவது அந்தோணி சிலுவைராஜ் கைதுக்குங்க. அந்தோணி சிலுவைராஜ். தம்பி மாணவ மாணவிகள் கவனிங்க. இந்த பேர் வாசிக்க லைன் இருக்கு சரிங்களா? பெற்றோரோட ஃபஸ்ட்டு புனிதராஜ் கைதுக்குங்க. இரண்டாவது பாக்கியராஜ். மூன்றாவது அந்தோணி சிலுவைராஜ். நான்காவது ஆகாஷ் பிரியன். ஐந்தாவது அந்தோணி ரியாஸ். எபினேஷர் பார்த்துக்க. அந்தோணி சார்லஸ். ஜெபராஜ். அந்தோணி வாட்சன். ஓகே. ஆண்டோ ஜாஸ்பர். கொஞ்சம் கேப் கொடுங்க. ஒரு அடி தள்ளி. ஒரு அடி பின்னாடி. ஒவ்வொரு மாணவரும் ஒரு அடி தள்ளி. கொஞ்சம் பின்னாடி போங்க. ரெண்டாவது பாக்கியராஜ் ஒரு அடி பின்னாடி போங்க. ஒரு அடி பின்னாடி கொஞ்சம் தள்ளி நீங்கள் கடைசி வர டிஸ்டன்ஸ் சமூக விட்டு. புனிதராஜ். பாக்கியராஜ். மற்றவங்க ஒரு அடி பின்னாடி. அந்தோணி சிலுவைராஜ். அதோடு சிறுமிகள் கவனிச்சுங்க. சிறுமிகள் சிவாஞ்சலின் ஸ்வீட்டி கைதுங்க. நூர்து அர்ஷா. பரலோக ஜென்சியா. வின்சியா. மெஜிலா. ஜெனிலா. நிக்கிலா. ஷரபோவா. ரூபினா. ரெனிட்டா. பின்னரசி. அமுதா. வினிதா ஜெபாரக்சி. ரஜோ அல்போன்சா. ஜாய் பிரைசிகா. மார்கரெட் சோனியா. தவறுசில் வாங்க. கொஞ்சம் கேப் வாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது. la 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 la
உயிருள்ள விரும்பி நிறைவா தரம் தரம் வருந்தாய் நிவா நிரந்தர வாழ்வின் தேவா நிரந்தர வாழ்வின் தேவா நிம்மதி வாழ்வாய் நிவா நிம்மதி வாழ்வாய் நிவா இறைவா வாழ்வின் உறவாய் நோயிரேசுவே மாமா இறைவா வாழ்வின் உறவாய் நோயிரேசுவே மாமா தரும் நோரி உயிராய் மாமா அருள் தரும் போற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ள மாமா கழியாத உணவே நிறைவா ஆன்ம ஒளியாய் என்னில் வாமா அன்பின் பகிர்வே தேவா அனுதின உணவாய் என்னில் வாமா இறைவா வாழ்வின் உறவாய் நோயிரேசுவே மாமா இறைவா வாழ்வின் உறவாய் நோயிரேசுவே மாமா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் மாமா அருள் தரும் போற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ள மாமா இறைவா வாழ்வின் உறவாய் நோயிரேசுவே மாமா இறைவா வாழ்வின் உறவாய் நோயிரேசுவே மாமா அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் இறை உணவு ஏற்பு பெருவிழா திருப்பலிக்கு வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தந்தை நிஷாந்த் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றிகளை கரவசு மூலம் அவர்களுக்கு தெரிவிப்போம். நம்மோடு இந்த நவநாளில் மூன்றாவது முறையாக நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியில் நம்முடைய சிறுவர் சிறுமியருக்காக அருமையான மறை உரையை வழங்கிய மூக்கையூர் பங்கு தந்தை தாமஸ் பரிபாலன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கரவொலி மூலம் தெரிவிப்போம். மேலும் இந்த புதுமை அருட்சான பெருவிழா திருப்பலியில் பங்கேற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக நமது பாடகர் குழுவினர் வினோத் மற்றும் ஜெயந்த் மற்றும் நம்முடைய பங்கை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை கரகோசி மூலம் தெரிவிப்போம். திருப்பலி முடிந்தவுடனே உங்களுக்கு உத்தரியமும் மாலையும், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மாலையும் அதே போல சான்றிதழும் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே திருப்பலி முடிந்தவுடனே ஒவ்வொருவரும் உங்களது பெற்றோரோடு வரிசையாக வந்து உத்தரியம், மாலை, சர்டிஃபிகேட் இதை மூன்றையும் பெற்று புகைப்படத்தையும் ஒருவராக எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே திருப்பலி முடிந்து ஏற்கனவே உங்களுக்கு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசை
வரிசையில் ஒவ்வொருத்தராக வந்து நாங்கள் 3 ஃபாதர்ஸ் முன்னாடி நிற்போம். உங்களுக்கு அந்த உத்தரியும் சான்றிதழும் கொடுத்த பிறகு நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே அனைவரும் வரிசையாக பக்தியோடு வந்து அந்த கடைசி சடங்கிலும் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல இன்று மாலை 6 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாத பெருவிழாவும் நடைபெற இருக்கிறது. எனவே இறை மக்கள் காலதாமதம் செய்யாமல் இந்த நற்கருணை பெருவிழாவில் பங்கேற்று அன்னை ஆரோக்கிய தாயினுடைய ஆசீரையும் நற்கருணை நாதருடைய ஆசீரையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அனைவரும் நன்றி வழிபாட்டிற்காக எழுந்திருப்போம். அன்பார்ந்த குழந்தைகளே, இன்று கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் முதன்முறையாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களுக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்புனா என்ன? பொறுப்பு அப்படின்னா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கிலீஷ்ல, தமிழ்ல பொறுப்பு. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு? இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க கோயிலுக்கு? எதுக்காக வந்தீங்க? அப்படி என்றால் நற்கருணை நாதரிடம் சிறந்த ஒரு பக்தி கொள்ளணும். சரியா? முதல் பொறுப்பு. இரண்டாவது பொறுப்பு, நற்கருணை எங்க இருக்கும்? நற்கருணை எங்க இருக்கும்? கோயில்ல இருக்கும். கோயில்ல யார் இருப்பா? நற்கருணைநாதர் இருப்பாரு, குருக்கள் இருப்பாங்க இல்லையா, ஃபாதர் இருப்பாங்க இல்லையா. சரி, உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, எங்கெல்லாம் குருக்கள் இருக்கிறார்களோ அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன்? குருக்கள் மட்டும்தான் கிறிஸ்துவின் திருவுடலின் இரத்தத்தையும் உங்களுக்கு அளிக்க முடியும். எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் நற்கருணையை உண்ணும் போதெல்லாம் குருக்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். புரியுதா? முதல் பொறுப்பு என்ன? முதல் பொறுப்பு என்ன? கோயிலுக்கு வரணும். சரியா? இரண்டாவது பொறுப்பு, நற்கருணை நாதரிடம் சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய நண்பர் யாரு? அப்படி என்றால் நண்பரை பார்ப்பதற்கு அடிக்கடி வரணுமா இல்லையா? ஃப்ரெண்டை வந்து 10 வருஷத்துக்கு பார்த்தா போதுமா? திருவிழா பூசைக்கு மட்டும் வந்து பார்த்தா போதுமா? நியூ இயர்க்கு மட்டும் பார்த்தா போதுமா? ஈஸ்டருக்கு மட்டும் பார்த்தா போதுமா? ஃப்ரெண்டை டெய்லி பார்க்கணும் இல்லையா? தினமும் உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, வந்து பார்க்கணும். மூன்றாவது பொறுப்பு என்ன? ரெண்டாவது பொறுப்பு தான். முதல் பொறுப்பு நான் சொல்லல, கோயிலுக்கு வரணும். அதை விட முக்கியமான பொறுப்பு, குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் பங்கு தந்தைக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு பங்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய தந்தைக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். இது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. அதற்காகவும் இறை ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தின் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
புதன்மை பெற்ற அனைத்து சிறுவர் சிறுமியை சீக்கிரம் வாங்க மேடைக்கு. புதன்மை பெற்ற அனைத்து சிறுவர் சிறுமியை சீக்கிரம் வாங்க மேடைக்கு. புதன்மை பெற்ற அனைத்து சிறுவர் சிறுமியை சீக்கிரமாக வேலைக்கு வாங்க.